நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் பப்பாளி பழத்தின் ஆரோக்கியமான நன்மைகள் மற்றும் தகவல்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். பப்பாளி பழத்தில் உள்ள சத்துக்கள் என்ன என்று தெரிந்து கொள்வோமா? பப்பாளி பழத்தில் வைட்டமின்கள், வைட்டமின் சி, ஏ, ஃபோலேட், தாதுக்கள், மெக்னீசியம், பொட்டாசியம், நார்ச்சத்து மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்கள் போன்ற பல சத்துக்கள் நிறைந்துள்ளன. இந்த சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும், செரிமானத்தை எளிதாக்கவும், இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கவும் உதவுகின்றன. இந்த பப்பாளி பழம் மிகவும் சுவையாகவும் தித்திப்பாகவும் இருக்கும். சமவெளி பகுதிகளில் மித வெப்பமான அல்லது சற்றே அதிக வெப்பம் உள்ள இடங்களில் நன்றாக வளரும். மலைப்பகுதிகளில் சுமார் 1200 மீட்டர் உயரம் வரை பயிரிடலாம். இந்த மரம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் வளர்ந்த மரம். நன்றாக பழுத்த பழத்தினை பறித்து வந்து இதனை நான் சிறிதாக வெட்டுகிறேன். சில பப்பாளி மரங்கள் காய்கள் காய்க்காமல் பூக்கள் மட்டும் இருக்கும். அது ஏன் என்று தெரியுமா? ஆண் பப்பாளி மரம் என்பது பொதுவாக பழம் தராத மகரந்த சேர்க்கைக்கு மட்டும் உதவும் ஒரு வகை பப்பாளி மரம். இந்த மரத்தின் பூக்கள் ஆண் பாலினத்தை கொண்டிருக்கும். அவை காய்களை உருவாக்காது. இருப்பினும் ஆண் பப்பாளி பூக்கள் சத்தானவை மற்றும் அவற்றின் ஆரோக்கிய நன்மைகளுக்காக உண்ணப்படுகின்றன. இந்த பப்பாளி பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது என்றும் தெரிந்து கொள்வோமா? ஒவ்வாமை உள்ளவர்கள், கர்ப்பிணி பெண்கள், இரத்தத்தை மெலிதாக்கும் மருந்துகளை உட்கொள்பவர்கள் மற்றும் சிலருக்கு அதிக நார்ச்சத்து காரணமாக வயிற்றுக் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளவர்கள் பப்பாளி பழத்தை தவிர்க்க வேண்டும். மேலும் பப்பாளியின் விதைகளை உட்கொள்ளக்கூடாது. இந்த பயனுள்ள குறிப்புகள் மற்றும் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி நண்பர்களே.